வேலவா முருகா சரவணபவா இறை அருளை இசையாய் உணர வைக்கும் முருகப்பெருமானின் திருவருளை மனதில் பதிய வைக்கும் உங்கள் அன்பு சேனல் முருகன் அருளிசை. இங்கு ஒவ்வொரு வீடியோவும் ஒரு பாடல் அல்ல, ஒரு பிரார்த்தனை, ஒரு கதை அல்ல, ஒரு ஆன்மீக அனுபவம். வேல் வைத்த குமரன் அருள் பெற இப்போதே இணைந்திடுங்கள். திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்து உக்கிரமாக இருந்த முருகப்பெருமான் அந்த போரின் கோபம் தணிய திருத்தணிகை மலையை அடைகிறார். அங்கு அடர்ந்த காடுகளில் நம்பிராஜன் என்ற குறவர் தலைவன் வாழ்ந்தான். திருமாலின் பொன்னான அம்சமாகிய சுந்தரவல்லி வள்ளிக்கிழங்கு கொடியருகில் குழந்தையாக கண்டெடுக்கப்பட்டாள். அவளை வள்ளி என்று பெயரிட்டு வளர்த்தது நம்பிராஜனே. வயல்வெளிகளையும் திணைப்புலங்களையும் காக்க பறவைகளை ஆலோலம் பாடி விரட்டும் பொறுப்பை வள்ளிக்கு ஒப்படைத்தான். வள்ளி எந்த தவமும் செய்யாதவள், ஞானிகள் முனிவர்கள் போல இறை சிந்தனையில் முழுகியவளும் அல்ல. சாதாரண மனிதர்களைப் போலவே வாழ்ந்த ஒரு எளிய பெண். ஆனால் அவள் முருகனுக்கே உரியவள். அதனால் முருகன் தானே அவளை தேடி வந்து கல்யாணம் செய்கிறார். இந்த அர்த்தமுள்ள நிகழ்வே திருத்தணிகை மலையின் பெருமையை உயர்த்துகிறது. ஒரு நாள் திணை வயலில் பறவைகளை விரட்டிக் கொண்டிருந்த வள்ளியிடம் முருகன் முதியவர் வேடத்தில் வருகிறார். அவரை அறியாமல் வள்ளி கடிந்து அனுப்புகிறாள். அப்போது விநாயகர் யானை உருவம் எடுத்து வந்து வள்ளியை பயமுறுத்துகிறார். பயந்து போன வள்ளி அருகிலிருந்த முதியவரை அணைத்துக் கொள்கிறாள். அந்த தொடுதலிலேயே அவளுக்கு உண்மை வெளிப்படுகிறது. இறைவனோடு இணைந்து விடுகிறாள். சூரசம்ஹாரத்திற்குப் பின் அமைதியாக அமர்ந்திருக்கும் தலம் என்பதால் இங்கு சூரசம்ஹார நிகழ்ச்சி நடத்தப்படுவதில்லை. அதற்கு பதிலாக ஆயிரக்கணக்கான மலர்களால் முருகனை குளிர்விக்கும் விழா நடைபெறுகிறது. இங்குள்ள மூலவரின் மார்பில் சிறிய பள்ளம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது போரில் ஏற்பட்ட காயத்தின் நினைவாக கருதப்படுகிறது. பொதுவாக முருகன் கையில் வேல் காணப்படும். ஆனால் இங்கு மூலவரின் திருமேனியில் நீளமான வேல் இல்லை. இடது கையில் சக்தி ஹஸ்தம் எனப்படும் வடிவமே உள்ளது. அலங்கார நேரங்களில் தனியாக வேலும் சேவல் கொடியும் அமைக்கப்படுகின்றன. வள்ளிக்கும் தெய்வானைக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. குமாரதந்திர முறையிலேயே பூஜைகள் நடைபெறுகின்றன. சன்னதி முன் உள்ள யானை வெளிப்புறத்தை நோக்கி நிற்கிறது. இதற்கு 2 விளக்கங்கள் கூறப்படுகின்றன. ஒன்று, இந்திரன் வழங்கிய ஐராவதம் தேவலோகத்தை நோக்கி மனம் வைத்திருக்க அனுமதிக்கப்பட்டதாலே அது வெளியை பார்த்தபடி உள்ளது என்பர். மற்றொன்று, வள்ளியை பயமுறுத்திய யானை மீண்டும் வராது என்பதற்கான குறியீடாக அது திரும்பி நிற்கிறது என்பர். திருமாலின் மகள்களான அமுதவல்லியும் சுந்தரவல்லியும் முருகனை திருமணம் செய்த தபம் செய்தனர். அமுதவல்லி இந்திரன் மகளாக பிறந்து தெய்வானையாக இணைந்து திருத்தணியில் அருள் புரிகிறாள். இதனால் முருகன் திருமாலின் மருமகன் என அழைக்கப்படுகிறார். இங்கு சந்தனம் அரைக்கப்படும் கல் இந்திரன் வழங்கியதாக நம்பப்படுகிறது. அந்த சந்தனத்தை நெற்றியில் இட்டுக்கொள்ளாமல் தண்ணீரில் கரைத்து பானமாக வழங்கும் வழக்கமும் உண்டு. அது விழாக்காலங்களில் மட்டுமே தரப்படுகிறது. திருத்தணிகை மலையில் 365 படிகள் உள்ளன. ஆண்டின் ஒவ்வொரு நாளையும் நினைவூட்டுவது போல. மேலும் பல கோவில்களில் முதலில் விநாயகரை வணங்குவது வழக்கம். ஆனால் இங்கு அபத்சகாய விநாயகரை கடைசியில் தரிசிப்பதே மரபு. காலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை கோவில் திறந்திருக்கும். இத்தகைய அநேக சிறப்புகளால் திருத்தணிகை மலை பக்தர்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்தை அளிக்கும் புனிதத் தலமாக விளங்குகிறது. இறைவன் நம்மை தேடி வருவான். நாம் ஒரு அடி எடுத்தால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். முருகனருள் உங்களோடு எப்போதும் இருப்பதாக. சரவணபவா. வேல் முருகா.